விஜய், உன் கூட 2-3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு பார்த்தா உன் தம்பிக்கு பொறுக்கல, உடனே போனை போட்டு வா வான்னு என் உயிரை எடுக்கிறான். லூசு பையன். அவனை ஏன் திட்டுற? உனக்கு போன் பண்ண சொன்னதே நான் தான். என்னடி சொல்ற? ஆமா, நீ பாட்டுக்கு தண்ணி குடுத்தனும் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்ட. நீ கிளம்பு. ஏடி, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான். உனக்கு ஆசையே இல்லையா உன் கையால சமைச்சு போட்டு உன் புருஷனுக்கு செய்யணும்னு? அதுக்காக தனி குடுத்தனம் போக சொல்வியா நீ? இங்க பாருமா, எனக்கு குக்கிங் பிடிக்கும், அது நிஜம்தான். ஆனா அதை விட ஒரு அம்மாவுக்கு உங்களை பையனை பிடிக்கும் தானே. உன்ன மாதிரி தானே அவங்களும் சிங்கிள் மதரா இருந்து பையனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க. இத்தனை வருஷமா அவருக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்களும் அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வர பொண்ணு எங்க தான் பையனை பிரிச்சுட்டு வளன்ற பயம் எல்லா அம்மாவுக்கும் இருக்கத்தானே செய்யும். ஏன் நாளைக்கு உன் பையனை நீ கல்யாணம் பண்ணி வச்சா கூட நீ அப்படித்தான் யோசிப்ப. அதனாலதான் அவங்க சில விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க. தான் கையால சமைச்ச சாப்பாட்டை அவங்க பையன் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்லடி, இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி இந்த குடும்பத்துல இருக்கிற அமைதி எல்லாம் கெடுக்கிறதெல்லாம் சரியில்லமா. என்னால அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை வந்துட்டா போதும். அவங்க கிச்சன்ல மட்டும் இல்ல, அவங்க மனசுலயும் எனக்கு இடம் கிடைக்கும். இல்லம்மா, கிளம்பு நீ வா. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? காலையில எல்லாரும் காஃபி போட வேணாம்? வா வந்து காஃபி போடு. இன்னைக்கு எனக்கு பொங்கல் சாப்பிடணும் போல இருக்கு. 3 பேத்துக்கு சேர்த்து பண்ணிடு. லஞ்சுக்கு உனக்கு என்ன தெரியுமோ அதை செய். ராத்திரிக்கு வேணா செந்தில்கிட்ட கேட்டுக்கோ. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ கிளம்பு. கல்யாணம் பண்ணி வர பொண்ணு எங்க தான் பையனை பிரிச்சுட்டு வளன்ற பயம் எல்லா அம்மாவுக்கும் இருக்கத்தானே செய்யும். தான் கையால சமைச்ச சாப்பாட்டை அவங்க பையன் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. புரியுதா? உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், மாசம் நிக்காம போய் வேலையை பாரு. என்னால அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை வந்துட்டா போதும். அவங்க கிச்சன்ல மட்டும் இல்ல, அவங்க மனசுலயும் எனக்கு இடம் கிடைக்கும்.